அப்படின்ற ஏஞ்சல் நம்பரும் ரொம்ப பவர்ஃபுல்லான ஏஞ்சல் நம்பர் தாங்க. ஆனால் இந்த சோஷியல் மீடியாவில் ஏன் தான் 1111 அப்படின்ற ஏஞ்சல் நம்பரை மட்டும் ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. இந்த 555 அப்படின்ற ஏஞ்சல் நம்பர் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றக்கூடிய நம்பர் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆமாங்க, நான் உங்களுடைய ஃபேவரட் வேதிக் அஸ்ட்ராலஜர், டேரோ கார்ட் ரீடர். இது உங்களோட வீனஸ் அஸ்ட்ரோ. நீங்க இந்த 555 அப்படின்ற நம்பரை எங்கேயாவது கார்ல போகும்போதோ பைக்ல போகும்போதோ, அது கூட விடுங்க, எங்கேயாவது நடந்து போகும்போது கூட நீங்க பார்த்துருக்கலாம். ஸோ நீங்க பார்த்த இந்த நம்பர் 555 அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. இந்த நம்பர் உங்க வாழ்க்கையை எப்படி மாற்ற போகுது அப்படின்றத நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ரீல சேவ் பண்ணி வைக்க மறக்காது. நம்பர் 5 அப்படின்றது புதனோட ஒரு நம்பர். அதாவது இது உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய பேச்சையும் குறிக்கக்கூடிய ஒரு நம்பர். நீங்க ஒரு விஷயத்த வந்து மனசுல நினைச்சிட்டு இருப்பீங்க, அதை உங்க பிடிச்சவங்க கிட்ட சொல்ல முடியாம போலாம். இல்ல நீங்க வந்து ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைப்பீங்க, ஆனா அந்த விஷயத்த நீங்க பண்ண முடியாத போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆவீங்க, ஓவர் திங்க் பண்ணுவீங்க. சோ இந்த மாதிரி டைம்ல எல்லாம் நீங்க 555 அப்படின்ற நம்பரை, அதாவது 555 அப்படின்ற நம்பரை நீங்க போன்லயும் பார்க்கலாம், இல்ல வெளியே எங்கேயாவது பார்க்கும்போது இந்த பிரபஞ்சம் உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும்தான் அங்க ஸ்ட்ராங்கா சொல்லுது. நீ மனசுல நினைக்கிற அந்த ஒரு விஷயத்த தைரியமா பண்ணு, எந்த ஒரு தடையும் தங்கு தடை இல்லாம நீ தைரியமா பண்ணு, உன்னால முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் கம்யூனிகேட் பண்றாங்க. பிகாஸ் நம்பர் 5 அப்படின்றது கம்யூனிகேஷனுக்கு உண்டான ஒரு நம்பர். இப்படி ஓவர் திங்க் பண்ணி டிப்ரெஷன்ல இருந்து கம்யூனிகேட்டே பண்ண முடியாம உங்க ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த ரீலை ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பா நீங்க பண்ற ஒரு சின்ன ஒரு உதவியா இது இருக்கும். அண்ட் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்புவீங்க.